ரெகரன்ஷன் லைன் ஈக்குவேஷன். அப்ப மோர் தென் 2 வேரியபிள்ஸ் வரும்போது நம்ம பிளைன் ஈக்குவேஷன் மாதிரி பார்க்க போறோம். அப்ப அதுக்கு வந்து பேசிக் ஐடியாவோட ஃபார்முலா என்னன்னா, இதான் நம்மளுடைய ஃபார்முலாவா குடுக்குறாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் லீஸ்ட் ஸ்கொயர் Okay. மெத்தட்ல கம்ப்ளீட் பண்ற மாரி வரும். அது எப்படி போடுறாங்க பார்க்கலாம். இல்லைனாலும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, மல்டிபிள் கார்லேஷன் அண்ட் பார்ஷியல் கார்லேஷன். இந்த 2 கார்லேஷன் நம்ம இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கணும். பட் ரெகரஷன் வந்து நம்ம முதல்ல படிக்கணும். நான் இதை முடிக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்கடா சனி. சரிங்களா? அப்ப Okay, நமக்கு sir. 2 வேரியபிள் என்ன கிடைக்கும்? y a plus bx நம்ம போட்டோம். கரெக்ட்டுங்களா? a plus bx போட்டா அல்லது x c plus dy ன்னு பார்த்தோம். c plus dy ன்னு பார்த்தோம். சரிங்களா? இப்ப அதை விட்டுட்டு நம்ம என்ன சொல்றோம்னா மல்டிபிள் ரெகரஷன் லீனியர் ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு பார்க்கறாங்கன்னா, இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. எத்தனை வேரியபிள் இருக்குதோ அத்தனை டைம் நீங்க இன்சர்ட் பண்ணிக்கங்கறாங்க. எத்தனை வேரியபிள் இருக்குதோ அத்தனை கான்ஸ்டன்ட் டைம் இன்சர்ட் பண்ணிக்கறாங்க. அப்ப இந்த டைம் இருக்குது பாத்தீங்களா? இதுதான் நம்மளுடைய ஒவ்வொன்றுமே ரெகரஷன் கோஎஃபிஷியன்ட். இது ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா ரெகரஷன் கோஎஃபிஷியன்ட்டோடது. சரியாமா? Okay, sir. சோ அவனே சொல்லிட்டேன் பாருங்க. y is a predicate and p நாட்ங்கறதுங்கறான் y இன்டர்பிரேட்ங்கறான். நம்ம ஆல்ரெடி சொன்னதா xங்கிறது இங்க a ங்கிறது y இன்டர்பிரேட் அண்ட் இது வந்து என்னது ஸ்லோப். அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் y mx c வந்து ஸ்லோப் மாதிரி பார்த்தோம். அவன் அந்த ஐடியா தான் கொடுக்குறான். p1 x1 ஃபர்ஸ்ட் டேர்மோட பேர் என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p1 ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இதே மாதிரி மத்ததெல்லாம் நம்ம சொல்லலாம்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப pn xங்கிறது nth டேர்மோட இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட கான்செப்ட். சரியாமா? Okay, sir. சரிங்களா? மூவ் பண்ணலாமா? போலாம் sir. சரி. மேக்ஸிமம் எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்திருப்பாங்க? அதாவது x1, x2 and x3. அது ஒண்ணு வந்து என்ன சொல்றேன்? எந்த ஈக்குவேஷன் சொல்றோம்னா அத வந்து y ன்னு எடுத்துக்கோங்க. எதை சொல்றாங்களோ அது y ன்னு எடுத்துக்கோங்க. மீதி வந்து x1 yx1 x2 நோட் பண்ணுவாங்க. அதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. Okay. y p0 x1 x2 நோட் பண்ணிக்கிறாங்க. சரியாமா? Okay, sir. அப்ப ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் பார்த்தது ரொம்ப ஈஸியானதா. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன எடுப்பீங்க? சம்மேஷன் எடுப்பீங்க. சம்மேஷன் எடுத்தா என்ன கிடைக்கும்? சம்மேஷன் y n p0 plus p1 summation x1 plus p2 summation x2. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ப்ரீவியஸ் கேஸ்க்கு 2 ஈக்குவேஷன் வந்து இங்க எத்தனை ஈக்குவேஷன் வரும்? 3 ஈக்குவேஷன் வரும். சரிங்களா? இப்ப சம்மேஷன் x1 எடுக்க சொல்லுவாங்க. சம்மேஷன் x1 எடுத்தா என்ன கிடைக்கும்? சம்மேஷன் x1y b into summation இது p0 p0 into summation x1 plus summation p1 into summation x1 squared plus p2 into summation x1 x2. சரியாமா? Okay, sir. அடுத்து என்ன பண்ணுவீங்க? இந்த ஈக்குவேஷனுக்கு summation x2 எடுப்பீங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு. அப்ப என்ன கிடைக்கும்? summation x2y equal to p0 summation x2 plus p1 into summation x2 plus p2 into summation x2 squared. சரி இந்த மூணு ஈக்குவேஷனுக்கு என்ன கிடைக்கும்? A B C ல ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். மொத்தம் 3 லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 3 லீனியர் ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ABC அதாவது P0 P1 P2 இந்த மூணு வேல்யூ கிடைக்கும். இந்த ABCங்கிறது என்னது? P0 P1 P2 இந்த மூணு வேல்யூ இங்க அப்ளை பண்ணீங்கன்னா ரெக்யர்ட் ரெகரஷன் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். சரியா கண்ணு? Okay, sir. சோ அதுதான் அவன் வந்து இங்க கொடுத்துக்கிறான். எய்தர் இதுக்கு பேர் என்னது? லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். இதுக்கு பேர் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். அதர்வைஸ் ஃபார்முலா மெத்தட் இருக்குது. அவன் வந்து இந்த ஃபார்முலா மெத்தடும் அப்ளை பண்ணிட்டு கொண்டு வரலாம்ங்கறான். சரிங்களா? நீங்க ஃபார்முலா மெத்தட் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் பாருங்க என்னென்ன டைம் எப்படி வரும்னு கொஞ்சம் சொதப்பிடுவீங்க. அதுக்குள்ள என்ன பண்றலாம்? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடே வச்சு போட்டுக்கலாம். சரிங்களா? Okay, sir. சோ இதான் கொஞ்சம் ஈஸியானது. கொஞ்சம் லென்த்தா போனாலும் கால்குலேட்டரை வச்சு நீங்க சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? Okay, sir. சரி ஒரு क्वेश्चन கொடுக்கிறேன். அது எப்படி நம்ம சால்வ் பண்ணனும் பார்த்தலாமா? இது மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி தான். நான் வேற எதுவும் பெருசா கொடுக்கல. நமக்கு ஃபார்முலா தெரியும். அத நம்ம ஈஸியா சிம்பிள் பண்ணி கொண்டு வந்துடலாம். சரியாமா? Okay. y னே அவனே கொடுத்துட்டான். அப்ப x1 x2 கொடுத்துட்டான். அப்ப அத வச்சு நம்ம சால்வ் பண்ணி போட வேண்டியதுதான். சரியாமா? Okay, sir. இங்க மேல போயிருதா? காணாம போயிருது. இருக்குது. 2 தடவை வந்துருச்சா? ஓகே. அவனே y கொடுத்துட்டான். இங்க பாருங்க y கொடுத்துட்டான், x1 கொடுத்துட்டான், x2 கொடுத்துட்டான். சரியாமா?
Okay, sir. அப்ப நம்ம ஈக்குவேஷன் y equal to p0 plus p1 into summation x1 plus p2 into x2. அப்ப அந்த மூணு ஈக்குவேஷன் எழுதிட்டு நமக்கு என்னென்ன வரும் நமக்கு தெரியும். அப்ப summation y n into p0 plus p1 into summation x1 plus p2 into summation x2. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் x1 மல்டிப்ளை பண்ணா summation x1 y p0 into summation x1 plus p1 into summation x1 square plus p2 into summation x1 x2. கரெக்ட்டுங்களா? அடுத்து summation Okay, sir. x2 மல்டிப்ளை பண்ணீங்க, இதோட x2 மல்டிப்ளை பண்ணீங்க, இதோட x1 மல்டிப்ளை பண்றீங்க. அப்ப x2 into summation x1 x2 into y p0 into summation x2 plus p1 into summation x1 x2 plus p2 into summation x2 square. கரெக்டாடா கண்ணு? Correct, sir. இப்போ என்னென்ன வேணும் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக போடணும். x1 x2 y கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன வேணும் பாருங்க பொறுமையா. x1 வேணும், x2 வேணும், போட்டாச்சு. அடுத்து என்ன வேணும்? x1 வேணும், x1 ஸ்கொயர் வேணும், x1 x2 வேணும். அப்ப x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் வேணும், x1 x2 வேணும். கரெக்டாடா? Okay, sir. அப்ப என்ன வேணும்? y x1 வேணும் பாருங்க. y x1 வேணும், y x2. அதாவது x1 y வேணும், இதை அழைச்சிட்டே போட்டுறேன். x1 y வேணும் அண்ட் x2 y வேணும். x1 y வேணும் அண்ட் x2 y வேணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சு போட்டு இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடாது. கண்டுபிடிச்சிட்டு அங்க சால்வ் பண்ணி போட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். பண்ணிடலாமா? Okay. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. மாத்திக்கிட்டு போட்டுறாதீங்க. வேல்யூ பாருங்க, இவ்வளவு வேல்யூஸ் இருக்குது, நிறைய வேல்யூஸே இருக்குது. ஒவ்வொன்றும் கரெக்டா பார்த்து போட்டா உங்களுக்கு என்ட்ரி ஆகணும். 3 டேட்டா வேல்யூ என்ட்ரி பண்ண முடியுமா உங்க கால்குலேட்டர்ல? நான் வச்சிருக்கிறதுல வந்து எங்க காலத்துல ரெண்டு வேல்யூ தான் என்ட்ரி பண்ண முடியும். உங்களுக்கு 3 வேல்யூ என்ட்ரி பண்ண முடியுமாமா? இல்ல சார், இது 2 தான் சார். 2 தான் இருக்குதா? அப்ப எப்படி போடணும்? மேனுவலா தான் போடணுமா? ஆமாம் சார். அப்ப நான் இன்னொரு ஐடியா சொல்றேன், அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறியா? ஓகே சார். 3 தடவை ஏன்னா இரேசர் பண்ணி போடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் xy மல்டிப்ளை பண்ணிக்கங்க. இல்லைன்னா நம்மளுக்கு என்ன வேணும்? மெயினா பார்த்தா நம்மளுக்கு எது வேணும்னா x1 x2 டேட்டா தான் நிறைய வேணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? இந்த 2 டேட்டா வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கங்க. இந்த 2 டேட்டா வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டு இங்க பாருங்க, இது வரைக்குமே அதே வேல்யூ தான் இருக்கும். பாருங்க, இது வரைக்கும் அதே வேல்யூ தான் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சிருங்க. அந்த ஒர்க்கை முடிச்ச பின்னாடி என்ன பண்றீங்கன்னா x1 டெலிட் பண்ணி x2 டெலிட் பண்ணிட்டு y என்ட்ரி பண்ணுங்க. x1 டெலிட் பண்ணிட்டு y2 போடுங்க. மாத்தி போடலாம். சரிங்களா? இல்ல இது ரெண்டையும் நீங்க மேனுவலா போட்டாலும் சரி. இது ரெண்டையும் நீங்க மேனுவலா போட்டாலும் சரி. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. சரியா கண்ணு? ஓகே சார். கொஞ்சம் பார்த்து பொறுமையா போடுங்க. வேல்யூ மாறிட போகுது. நானும் என்ட்ரி பண்றேன் பாருங்க. 20 23 25 27 21. சார், அது y வேல்யூ இல்ல சார். ஓ சாரி, தேங்க்யூமா. நான் என்னடான்னு பார்த்தியா? ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்து நான் x1 y1. தேங்க்யூமா. 20 23 25 21 29 22 24 27 35. அடுத்தது x1 8 13 8 18 23 16 10 12 14 20. So the next value 28 23 38 38 20 28 23 30 26 32. அவ்வளோதாங்க. இதை போட்டு நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு என்ட்ரி பண்ணி கரெக்டாக போட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு ஆன்சரை நம்ம எழுதி போட்டு முடிச்சிடலாம். x1 142 சார். ஒரே நிமிஷமா நான் இங்கே லைன் போட்டுக்கிறேன், ஏன்னா மாறிட போகுது. ஆ 142 கரெக்டுங்களா? ஆமாம் சார். x2 264 சார். 264. y வந்து மறுபடியும் போட்டுக்கலாம். x1 ஸ்கொயர் 2246 சார். 2246.
Mm, sir. இல்ல வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. x2 ஸ்கொயர் 7326, sir. 7336. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா x1 into x2 3617, sir. 3617 7 வருதா? ம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? சம்மேஷன் y வேணும் அண்ட் x1 y வேணும். அப்ப நீ x2 வேல்யூ டெலீட் பண்ணிட்டு ஆல்ரெடி நீ எடிட் பண்ற வேல்யூ x2 டெலீட் பண்ணிட்டு y யோட வேல்யூ என்ன சொன்ன புரிஞ்சுதாடா? Okay, x2 sir. வேல்யூக்கு பதிலா y வேல்யூ என்ட்ரி பண்ணிரு. என்ட்ரி பண்ணிட்டு சம்மேஷன் y யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடி அண்ட் x1 y யோட வேல்யூ என்ட்ரி பண்ணு என்னன்னு வருது. 35, 27, 27, 22, 29. 1 2 3 4 5 6 7 8 9 10 y வேல்யூ 9 எழுதிக்க மாட்டேது. செக் பண்ணுங்க 10 வேல்யூ எழுதிக்கிறேன் நானு. ஆமா சார் 9 தான் சார் 23 25 27 விட்டுட்டுண்டா. 27 ஒன்று இருக்குது. 25க்கு அப்புறம் 27 இருக்குது. 27 என்ட்ரி பண்ணுது. அப்போ அழிச்சிட்டு தான் என்ட்ரி பண்ணணும். ஏன்னா அது கரஸ்பாண்டிங் வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். மாற்றி மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அப்போ எத்தனாவது வேல்யூ? 1 2 3 4th வேல்யூ. y summation சார் 348. இல்ல ஆர்டர் வைஸா நான் போட்டுக்கிறேன். ஆர்டர் வைஸா ஆட் பண்ணிக்கிறேன். ஆமா சார் ஆட் பண்ணிட்டேன் சார் 348. 340 340வா? 348. 48 x1y 4438. 4438. இப்போ என்ன பண்றேன்னா x1 ரீப்ளேஸ் பண்ணிட்டு x2 போடுங்க. x1 ரீப்ளேஸ் பண்ணிட்டு x2 போடுங்க. நம்ம கடைசி வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். வேற எதுவும் தேவையில்லை. கடைசி வேல்யூ. One zero three six one sir. 10361 36. ஒன்னாமா? ஆமா சார் ஓகே இப்போ எல்லா வேலையும் கையில் இருக்குது. கீழே கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிங்க. இது என்னது? சம்மேஷன் x1 சம்மேஷன் x2 சம்மேஷன் y. இது வந்து x1 சாரி x1 ஸ்கொயர். ஆமாம் x1 ஸ்கொயர் summation x1 squared, summation x2 squared, summation x1 x2, summation x1y, summation x2y. கரெக்டாமா? கரெக்ட் சார் சரி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? summation y equal to b naught n into b naught plus b1 into summation x1 plus b2 into summation x2. இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவோட ரிசல்ட் அப்ளை ஓகே சார் சம்மேஷன் y வந்து 348 348 என்னோட வேல்யூ 10 p0 plus summation x1 வந்து 142வா 142 b1 summation x2 வந்து 264 b2. ஓகே டகன்னு இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளோடது. ஓகே சார் அடுத்த ஃபார்முலா என்னன்னா summation x1y equal to b0 into summation x1 plus p1 into summation x1 square plus b2 into summation x1 x2. Is correct? கரெக்ட் சார் அப்ப x1y ஓட வேல்யூ என்ன? 4438 கரெக்ட்டுங்களா? equal to b0 into p0 இன்ட்டுனா நம்ம கான்ஸ்டன்ட் டைம் முன்னாடி எழுதணும். அப்ப p0 into summation x1 ஓட வேல்யூ ஆல்ரெடி போட்டு 142 னு. அப்ப 142 b0 plus summation x1 square வந்து 2246 b1 plus summation x1 into x2 3617 b2.
இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகே. ஸோ மூணாவது ஈக்குவேஷன் வருது. மூணாவது ஈக்குவேஷன் என்ன? சம்மேஷன் x2 by equal to b0 into summation x2 plus b1 into summation x1 x2 plus b2 into summation x2 square. இதுதான் வந்து நம்மளுடைய வேல்யூ. அப்போ ஒவ்வொன்றா என்ட்ரி பண்ண போறேன். x2y என்ன? கடைசி ஒன் 10361 equal to p0 x2 264 p0 plus p1 into x1 x2. x1 x2 வந்து 3617 b1 plus summation x2 square 7336 b2. ஓகேங்களாமா? இந்த மூணு ஈக்குவேஷன் வந்து கால்குலேட்டரை போட்டு சால்வ் பண்ணா சரி, இல்ல மேனுவலா சால்வ் பண்ணா சரி, நமக்கு b1 b2 b3 கிடைச்சிடும். என்ன வேணும்? b1 ஓட வேல்யூ சார் b0 minus 50.66 சார். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். மைனஸ் 50.66. அடுத்தது என்ன? p1 0.04. 0.04. வெரி குட். 3.21. 3.21 தான். p2 மட்டும் தப்பா வர மாதிரி ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து எப்பயுமே என்ன இருக்கணும்? 0 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கணும். செக் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியல. அதே 0 பாயிண்ட் சம்திங் தான் வரணும். எனர்ஜி மிஸ்டேக் ஆகுதா மட்டும் செக் பண்றேன். 10, 140, 142, 426, 264, 348. சம்மேஷன் y x2 வந்து தப்பா போட்டுக்கிறடா கண்ணு. 142, 224, 304. x2y வந்து சம்திங் 6000 சம்திங் தான் வருது. இது மட்டும் கரெக்டானு மட்டும் செக் பண்ணிட்டா கண்ணு. ஓகே சார். சம்மேஷன் x2y அதாவது இது ரெண்டோட கால்குலேஷன். இது ரெண்டோட கால்குலேஷன் கரெக்டா மட்டும் செக் பண்ணீங்க. மத்ததெல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது ரெண்டு மட்டும் தப்பான மாதிரி இருக்கு. ஒரே நிமிஷம். 28. 28, 23, 38, 16, 20, 28, 23, 38, 26, 32. 7, 8, 9, 10. 10 வேல்யூ இருக்குது. அதே மாதிரி சம்மேஷன் x1 வேல்யூ கரெக்ட்டுங்களா? அது பாத்துங்க 142. ஏன்னா அதனுடைய சம்மேஷன் வேல்யூ கொடுத்துக்கிறோம். என்ட்ரி பண்றேன். இதான் வேல்யூ வருதுங்களா? 142 கரெக்ட். ஓகே கரெக்ட். 142, 264, 253 வருது. சம்மேஷன் y வந்து இது வந்து சம்மேஷன் y ஓட வேல்யூ. இங்க என்ட்ரி பண்றேன். இது வந்து சம்மேஷன் y ஓட வேல்யூ, இது சம்மேஷன் x1 ஓட வேல்யூ, இது சம்மேஷன் x2 ஓட வேல்யூ. சரிங்களா? ஓகே சார். அது என்னமோ மிஸ்டேக் ஆயிடுது. செக் பண்ணிக்கிட்டா கண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா x1 ஸ்கொயர்டு, x2 ஸ்கொயர்டு, x1 x2. இது வந்து x1 ஸ்கொயர். அது கரெக்டா வந்துருச்சு. இது வந்து x1 ஸ்கொயர். இது x2 ஸ்கொயர். x2 ஸ்கொயர் வந்து இது வந்து 26 ன்னு வருது. இது வந்து என்னது? x1 x2 இது கரெக்ட். அடுத்தது இது பாத்தீங்கன்னா ஓகே x1y. x1y தப்பாகுது. x1y ஓட வேல்யூ. இது வந்து x2y ஓட. இது வந்து x2y ஓட வேல்யூ. ஓகேங்களா? ஓகே சார். அப்ப அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் மிஸ்டேக் வருது. அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியாமா? ஓகே. இப்போ இதுக்கு மட்டும் நம்ம இங்க ஈக்குவேஷன் மாத்த வேணும். எது மாறிக்குதுன்னு x2 ஸ்கொயர்டு. x2 ஸ்கொயர்டு இங்க இருக்குதா? x1 ஸ்கொயர்டு. x2 ஸ்கொயர்டு கடைசி ஈக்குவேஷன் ஃபுல்லாவே தப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்ட்டா? 348 10 142 264 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்ட். ரெண்டாவது ஈக்குவேஷன் தப்பா இருக்குதா? 4438 எங்க 4438 எழுதிக்கிறோம். இது தப்பு. 367. இது எவ்வளவுமா? 3617 ஒரே நிமிஷம் நானும் செக் பண்ணிக்கிறேன். ஆமாமா 3617 தான் இது. 3617 ஓகேங்களா? இது 142 கரெக்ட். 2246 கரெக்டா?
கரெக்ட். இது 3614 வந்துருக்குது, 17 வந்துருக்குது. ஏய் இல்ல இது இது ஆமா வந்து சார். இல்ல. இங்க பாரு இது இதனோட வேல்யூ 3678. 3678 இங்க. கரெக்ட்டுங்களா? இது கரெக்ட். 3617 கரெக்ட் தானே? 3617 கரெக்ட். சரிங்களா? ஆமா சார். 3617 கரெக்ட். இங்க தான் மாறி இருக்குது. சரியாடா? ஓகே சார். அதே மாதிரி இங்க என்ன வந்துக்குது? 6751. 6751. அதே மாதிரி summation x2 squared. Summation x2 squared எவ்வளவு? 7326. 7326. ஓகேங்களா? 7326. கொஞ்சம் கால்குலேட்டர் மட்டும் கரெக்டா யூஸ் பண்றாங்கன்னு. 7326. ஓகே. 73. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எப்படி நான் தப்புன்னு கண்டுபிடிச்சேன்னா நானே எழுதியிருப்பேன். எப்பயுமே x1 ஓட கோஎஃபிஷியன்ட் x2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கணும்? 0. சம்திங்னு இருக்கும். சரிங்களா? அப்ப p1 ஓட வேல்யூ p2 ஓட வேல்யூ நம்ம இது இது கான்ஸ்டன்ட் டைம். கான்ஸ்டன்ட் டைம் எப்படி வேணா வரலாம். மைனஸோ பிளஸோ எப்படி வேணா வரலாம். பட் அது ரெண்டோட வேல்யூ கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும்? லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் 1 இருக்கணும். 2க்கு மேல போவே கூடாது. சரிங்களா? ஒன்னு லெஸ் தேன் 1 இன்னொன்னு கிரேட்டர் தேன் 1 இல்ல ரெண்டுமே லெஸ் தேன் 1 தான் இருக்கணும். சரியாமா? இப்ப கரெக்ட்டா கேர்ஃபுல்லா போடு. அது உன்னோட தப்பு நீயே கண்டுபிடிக்க முடியும். அந்த ரேஞ்ச் அப்படிதான் இருக்கும். வேற எதுவும் வராது. சரிங்களா? ஓகே. சால்வ் பண்ணி சொல்றாரு. இப்ப எவ்வளவு வருதுன்னு. ஈக்குவேஷன் மாத்திக்கிறேன். நீங்களும் மாத்திட்டு எனக்கு சால்வ் பண்ணி காட்டுங்க. சார் லாஸ்ட் ஒன் 7326 சார். 7326 டா. 73 502 சார். 502 minus 11.9 minus 11.26. இல்ல. நான் தான் சொன்னேன்ல இது ரெண்டுமே நம்ம 0. சம்திங் தான் வரணும்னு சொல்லிக்கிறோம்ல. ஆனா எனக்கு அப்படிதான் சார் வருது. 142 463617 3678 264 3617 7326 6751. அதான் சார் வருது. இல்ல ஈக்குவேஷன் தப்பு பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓ இது 348 தானே. 348னா இதனோட வேல்யூ 253ன்னு வருது. சம்மேஷன் y நம்ம செக் பண்ணல. சம்மேஷன் y மட்டும் எவ்வளவு போட்டா கரெக்ட்டா போடு. சம்மேஷன் y வேல்யூ நம்ம பார்க்கல. இங்க பாரு சம்மேஷன் y 253. சம்மேஷன் y தானே இது. இந்த ரேஞ்ச் வந்து நம்ம மாத்த முடியல. 253 இங்க என்னமோ மாறி இருக்கு பாருங்க 253. ஓகேங்களா? அப்ப இங்கே 253 ஆகும். சரி உங்களுக்கு அந்த டைப்பிங் ஈக்குவேஷன் எடுத்து கொடுக்குறேன். அது நீ இப்பயாச்சும் போடுங்க. இப்ப அதனோட ஆன்சர் வச்சு கரெக்டா வருதா பார்க்கலாம். இப்ப இதுதான் அதனோட ஈக்குவேஷன். 3 ஈக்குவேஷன் போட்டுக்கிறோம். இதுதான் அதனோட ஈக்குவேஷன். ஃபைனல் ஈக்குவேஷன். சரியாமா? 10 142 264 253 142 2246 3617 3678 6751 264 3617 643617 4236 அப்புறமேட்டு 6751. இது கான்ஸ்டன்ட் டைம் கடைசியா தானே வரும். டீங்கிற டைம் கரெக்டா தான் வரும். கரெக்டா? 10 142 263 253 142 2246 3617 3678 264 3617 7236 5.14 sir. 0.6 0.4. கரெக்டாமா? ஓகே எடுக்கணும். அப்போ y ஈக்குவல் என்ன? p0 5.148 பிளஸ் p1 p1 x அப்ப p1 x னா 0.619 x1 பிளஸ் p2 x2 0.430 x2. ஓகேங்களா? இதான் நம்மளுடைய ஃபைனல் ரெக்ரெஷன் லைன் ஈக்குவேஷன். ரெக்ரெஷன் ஈக்குவேஷன். நாட் ஃபார் ரெக்ரெஷன் லைன். Okay sir. மூணு வேரியபிள் பிளைன் ஈக்குவேஷன். ஓகேங்களா? Okay sir. ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல sir.